மரக்கூடிய பாடல்கள் வரிசையில் மரக்கூடிய பாடல் அண்ணாமலை அண்ணாமலை ஆள வந்தவரே எங்கள் ஆயுள் கால தலைவராகி நின்றவரே ஆட்சிப்பணி தேர்வழியே ஆர்வத்தை கொண்டு உங்கள் அர்ப்பணிப்பால் அங்கே நீங்கள் அகத்தி வென்றீரே கல்லியற்று கண்ணியவரை காவல் பணியிலே நீங்கள் கட்டதை போல் நின்று காட்டி காப்பிய மானே காவல் பணி காலத்திலே கண்ணியம் கொண்டு அங்கே கடவுள் என்று கட்டுப்பாட்டை கொண்டு வந்தீரே உண்மையுடன் குறைக்கும் போதீரே அங்கே உலகத்தில் போதை போல் உடல் தீரே பைநூலிலே பரிபோன பெண்ணின் பெயரிலே நீங்கள் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பரிசளித்தீரே இஸ்லாமிய மனக்கருத்தை புறந்து நல்ல இனிஜனமாய் பரிசையுங்க இமயம் கொண்டீரே அண்ணாமலையே காணும் காணும் இங்கிருக்காரா அதான் இருக்கா இங்க பாருங்க, ஒண்ணு கேட்டுக்கிறோம். அண்ணன் நம்ம எல்லாத்தையும் பாக்கத்தான் வந்திருக்காருங்க.
நீங்க ஒருத்தர் அவசரப்பட வேண்டாங்க, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? கொஞ்சம் வளைய விட்டீங்கன்னா எல்லாரும் பொறுமையா பார்த்து அம்மா ஆர்டர்ல பாத்துட்டு போல. கொஞ்சம் வளைய விடுங்க, கொஞ்சம் வளைய விடுங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். அண்ணாமலை அண்ணாமலை ஆள வந்தவரே, எங்கள் ஆயுள்கால தலைவரான அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வெள்ளக்கிணர் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஊர் பொதுமக்களின் சார்பாக மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு வானதி சீனிவாசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். மோடியுடைய அன்பு தம்பி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வருகிற 19ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். முதல் பட்டன் 3 நிமிடத்தில் 1ஆம் நம்பர் பட்டத்தில் அண்ணாமலையுடைய தாமரை சிம்பல். மறவாமல் நீங்கள் அனைவரும் வாக்களித்து 10,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வர செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள உங்கள் மத்தியிலே தாமரை நாயகன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வெள்ளக்கிழப்பு பகுதியிலே வாக்கு சேகரிக்கும் முகமாக வள்ளிக்கும்மி ஆகத்திலே அவர்களுடைய அன்பை காத்து இப்பொழுது இந்த இடத்திலே வாக்கு சேகரித்துள்ளார்கள். உலகம் போக்கும் உத்தம தலைவன் நரேந்திர மோடியுடைய அன்பு தம்பி அண்ணாமலை ஐபிஎஸ் சின்னம் தாமரை சின்னம். நரேந்திர மோடியுடைய சின்னம் தாமரை சின்னம். வல்லவன் வாஜ்பாயினுடைய சின்னம் தாமரை சின்னம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கோவையிலே வெற்றி வேட்பாளராக தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர் அன்புக்குரிய நேசக்கண்ணீர் பகுதியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இங்கு அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். இந்த ஊரை காத்துக் கொண்டிருக்கிற தெய்வம் மட்டுமல்ல,
உள்ளாட்சி பிரதிநிதிக்கு தேர்தல் அல்ல, நடக்க போவது யார் பிரதமர் என்கின்ற கேள்விக்கான தேர்தல். நாடு முழுவதும் இருக்கின்ற மக்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்களுக்கு வாக்களிக்கின்ற பொழுது 2014 2019 கோயம்புத்தூர் அந்த வாய்ப்பை தவறவிட்டது. ஆனாலும் கூட பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்காக ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1000 கோடி ரூபாய், டிஃபென்ஸ் இன்னோவேஷன் காரிடார் அதுக்கு தனியா கோடிக்கணக்கான ரூபாய், ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிக்கிறதுக்கு வட கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனும் போத்தனூரும் வேற நடத்துது. நம்ம பகுதியில இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த திட்டங்கள். இவற்றை எல்லாம் இன்னும் வேகப்படுத்த வேண்டும். நம்முடைய வருங்காலத்திற்கு பிரதமர் மோடி அவர்களுடைய திட்டங்களை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு வந்து சேர்க்கின்ற அற்புதமான பணியை செய்வதற்கு மிக சரியான நபராக நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் யாரை நிறுத்தியிருக்காங்க? ஜெயிக்க வச்சு பிரதமர் மோடி அவர்களிடம் அனுப்ப வேண்டியது நம்முடைய தலைமை. அதனால நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலைதான். ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில நேரத்துல போகணும். பட்டனை பார்த்து உடனே கீழெல்லாம் பார்க்கவே வேண்டாம். எத்தனாம் நம்பர் பட்டன்ல ஒழுங்கணும்? 1ஆம் நம்பர் பட்டன்ல என்ன சின்னத்துல ஓட்டு போடணும்? சத்தமா சொல்லுங்க. மோடி அவர்களின் சின்னம், அந்த சகோதரிகளின் சின்னம், ஏழைகளின் சின்னம், இளைஞர்களின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், வெற்றியின் சின்னம். அவருக்கு வாக்களித்து அந்த சகோதரர் அண்ணாமலை அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நாம் அவருக்கு வெற்றியை கொடுத்து டெல்லிக்கு அனுப்ப வேண்டும். பிரதமர் மோடி அவர்களுடைய அத்தனை திட்டங்களையும் நமக்காக கொண்டு வருகின்ற சகோதரருக்கு அற்புதமான வெற்றியை நாம் பரிசளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இப்போது திரு அண்ணாமலை அவர்கள் நம்மிடம் உரையாற்றுவார். பெரியவர்களே, தாய்மார்களே, மிக எழுச்சியோடு, அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு நம்முடைய கோயம்புத்தூர் பகுதி மக்கள் எல்லாம் கூட ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. மோடி அவர்கள் இதுவரை செய்திருக்கக்கூடிய வேலைக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. 10 ஆண்டு காலமாக ஒரு அற்புதமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஆட்சியில ஏழை தாய்மார்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாய பெருமக்கள், இவர்களுக்காக இவர்களை மையப்படுத்தி 10 ஆண்டு காலமாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பெருமை உலக நாடுகள் மத்தியிலே ஓங்கி உயர்த்திக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை இந்திய சரித்திரத்தில் ஜனநாயகத்தில் இது போன்ற ஆட்சியை நாம் பார்த்தது கிடையாது. லஞ்ச லாபண்யம் இல்லாம, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாம நாட்டிலே 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திருக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் ஊதிய கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். நமக்காக பணிபுரியக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் அவருக்கு இந்த முறை 300 வெற்றி இல்லைங்க, 330 இல்ல, 350 இல்ல, 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் வலிமையாக, இன்னும் பலமாக, இன்னும் ஆழமாக பிரதமர் அவர்களை ஆட்சியில் அமர்த்தப் போகின்றோம். முக்கியமான முடிவுகள் இருப்பதற்கு அவரை பலப்படுத்த போகின்றோம். அதற்காக நாம் எல்லோரும் கூட ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். கோவை மட்டும் தனி வழியிலே செல்ல போவதில்லை. பிரதமருடைய வழியிலே சிங்கப்பாதையில் நடத்திருக்கிறது. பிரதமர் அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது கோவையும் வளர்ச்சியிலே அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். எனக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடைய அன்பு தம்பியாக அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக, பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக நீங்கள் எல்லாம் உங்களுடைய அன்புமலையை கொடுத்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் தாமரையை வலுப்படுத்தி இந்த அண்ணாமலையை உங்களுடைய சேவகனாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கட்டளையோடு, அன்பு வேண்டுகோளோடு மோடி அவர்கள் இன்றைக்கு களமிறக்கியிருக்கிறார்கள். அப்படி சகோதரர், அதனால் நிச்சயமாக அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் அவருடைய மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் திருப்பதி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல நம்முடைய ஆட்சி பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் சமமான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக இந்த முறை மேலே மோடி இருக்கும் பொழுது இதை கோயம்புத்தூர் வளர வேண்டும். அதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களை சார்ந்த கட்சியில் இருக்க வேண்டும், இந்த அண்ணாமலை இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் முடிவெடுத்திருக்கிறீர்கள். எங்களுடைய வாக்கு அனைத்தும் தாமரைக்கு. நாங்கள் மட்டுமல்ல, குடும்பம், உறவினர்கள், சொந்தக்காரர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் எல்லோரும் இந்த முறை கோயம்புத்தூரில் தாமரைக்கு வாக்களிப்பு செய்ய போகின்றோம். அதற்காகத்தான் இவர் வெளிச்சம் என்று கொண்டிருக்கின்றோம். வள்ளிக்குடிக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய கொங்கு மண்டலத்தில்
வள்ளி முருகன் திருமணத்தை பற்றி பாடி ஆடப்பட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான கலை. கண்ட இலக்கியங்கள் முதற்கொண்டு தனி மகத்து சித்தாமணியிட பேசப்பட்ட ஒரு கலை என்று வள்ளிக்கும். இன்னைக்கு வள்ளிக்கும்பில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான அன்பு சொந்தங்கள் நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் முதன்முதலாக உங்களை வட இந்தியாவில் குறிப்பாக காசியில நம்முடைய காசி தமிழ் சங்கத்தில் இங்கிருந்து சென்ற வள்ளிக்கும்பி குழு நம்முடைய காசியில விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய மண்டபத்தில் வெளிவாசல்ல அங்கே வள்ளிக்கும்பி முதன்முதலாக ஆகினார்கள். எல்லோரும் கூட ஆச்சரியமா பார்த்தாங்க. இவ்வளவு ஆச்சரியமாக நாகரீகமாக ஒரு சின்ன குழுத்திலிருந்து 70 வயது இருக்கக்கூடிய பெரியவர் வரை ஏதோ வேறுபட்ட பயணத்தில் எப்படி எப்படி ஆட முடியும். அது மட்டுமல்ல வள்ளிக்கும்பை சாதாரணமா இல்லைங்க. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சாதாரணமாக நம்முடைய பெண்கள் கொங்கு பகுதியில சாதாரணமாக வள்ளிக்கும்பி சாதாரணமாக அது எல்லோருக்கும் கூட பெரிய ஆச்சரியம். அதன் பிறகு நாங்கள் முடிவு செய்தோம். நம்முடைய பிரதமர் அவர்கள் முடிவெடுத்தார்கள். அயோத்தியாவில் ராமர் கோவில் திறக்கப்படும் பொழுது அங்கேயும் வள்ளிக்கும்மி ஆட வேண்டும் என்று அதற்காக ஒரு குழு சேர்க்கப்பட்டு அயோத்தியாவிலும் கூட நம்முடைய கொங்கு பாரம்பரியத்தை அயோத்தியா மண்ணிலே வள்ளிக்கும்மி ஆடுகிறோம். இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதி கொடுக்கின்றோம். இதற்கு முன்பு கூட சொல்லியிருக்கின்றோம். 2024 பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வள்ளிக்கும்மிக்கு உரிய அங்கீகாரம் மத்திய அரசால் நாங்கள் கொண்டு வந்துகின்றோம். ஏற்கனவே ஆட்டம் கைப்பறும் அதாவது பாரம்பரியமான கலை என்கின்ற அங்கீகாரத்தை கொண்டு வரும் பொழுது அரசு சார்ந்த நிகழ்ச்சியில வள்ளிக்கும்மி ஆட முடியும். அரசு சார்ந்த நிகழ்ச்சி அதற்கான அங்கீகாரத்தை நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். உறுதியாக கொண்டு வருகின்றோம். இந்த கொங்கு பாரம்பரியத்தை மற்றவற்றை எல்லாம் இந்தியா முழுவதும் எடுத்து செல்வது எங்களுடைய பொறுப்பு. அதே நேரத்தில் அந்தாந்த சகோதரர்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பாக இந்த பகுதி நம்முடைய வெள்ளக்கிணறு பகுதியை பாரதிய ஜனதா கட்சியுடைய கோட்டையாக மாறியிருக்கின்றார்கள். அதற்குரிய உழைப்பு அன்புமானவர்கள் இதற்கு முன்பு நம்முடைய மாவட்ட தலைவராக இந்த பகுதியினுடைய கான்சில் கவுன்சிலராக இன்னைக்கு மாநிலத்திலே பல உயர்பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்புகுமார் அவர்கள் மிக கடுமையாக இந்த பகுதியை பாடுபட்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த பகுதியில கடைசியாக வளர்ச்சி பணி எப்ப வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அருமை சகோதரர் வத்சலாக்கா எப்ப இன்னைக்கு மாமன்ற உறுப்பினராக இருந்தாங்களோ அன்னைக்கு தான் கடைசியா இந்த பகுதியில வளர்ச்சி பணிகள் என்று பார்த்தோம். இன்னைக்கு இதனால் பெருமையாக சொல்ல முடியும். நீங்க பாருங்க, ஒரு கவுன்சிலர் பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தில் ஒரு கவுன்சிலர் வத்சலாக்கா உருவாக்குவதற்கு மட்டுமே இந்த பகுதியில 118 பிரதமர்களை கொண்டு வந்து காண்பித்திருக்கிறார்கள். 118 பிரதமர்கள். அதன் பிறகு ஓடி வரலை. ஒரு தாமரை சின்னம் ஒரு வார்டில் வத்சலா அவர்களை நீங்கள் செயல்படுத்திருக்கின்றீர்கள். இன்னைக்கு நாம கேட்பது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் தாமரை வேண்டும் என்று கேட்கின்றோம். எல்லா இடத்திலும் கூட பிரதமர் அவர்கள் திட்டங்களை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக 100% ஏழை மக்களுக்காக இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் கோயம்புத்தூர் முதன்மை பதவியாக இருக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக நாங்கள் பாடுபடுவோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு அளிக்கின்றோம் சகோதர சகோதரிகள். அது மட்டுமில்லை, கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா குப்பை எடுக்கிற கூட ஆள் இல்லைங்க. புதுக்குள்ள இருந்த குப்பையை கொண்டாங்க. கேட்பதற்கு ஆள் இல்லை. காரணம் மேயரிலிருந்து எல்லாமே இன்னைக்கு கம்மியா தான் ஐயா இருக்கிறான். யாராவது வெளியிருந்து வர்றாங்க, மாவட்டத்தினுடைய மந்திரியா இருக்கிறாங்க, 3 மாசம் கழித்து ஜெயிலில் இருக்கிறாங்க. யார் மந்திரின்னு யாருக்கும் தெரியும். ஆனால் அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு தேவை மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அடிப்படை பிரச்சனை மாநிலத்தில் செய்ய வேண்டிய பிரச்சனை நம்ம சரி பண்ண ஐயா. குடி தண்ணீர் குப்பையை சரிப்படுத்தி அந்த குப்பையில்லா நகரமாக மாற்றுவது, உள்கட்டமைப்பு, சாலைகள், மேம்பாலங்கள், இவ்வளவு வண்டிகள் அதிகமாக பெருகிருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு வழிவகைகள். மறுபடியும் கோயம்புத்தூரை பசுமை நகரமாக மாற்றி சூட்டை குறைக்க வேண்டும். இப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வை, பல தொலைநோக்கு பார்வையோடு களத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்க கையில் இருக்கக்கூடிய அந்த 2 பக்கம் யாருக்கெல்லாம் கையில கொடுத்துருக்கிறாங்களோ நம்முடைய அன்பு சொந்தங்கள், அதில் உங்களுக்கு இருந்து கோயம்புத்தூருக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்று ஒரு 30 விஷயங்களை எழுதியிருக்கிறோம். அதெல்லாம் உறுதியாக எங்களால் சொல்ல முடியும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வலிமை எங்களுக்கு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். ஏன்னா பாரத பிரதமர் ஆட்சியிற்கு பிறகு தாமரை வலிமை பெறுகிறது அன்பு சகோதரர்கள். அதனால விரும்பப்படும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் தொடர்புடைய நிஜார்ந்த நன்றிகளை தெரிவித்து குறிப்பாக நம்முடைய வள்ளிக்கும்மி குழு அதனுடைய சகோதரர் பழனிசாமி அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்து படித்தாங்க. அமெரிக்காவுக்காக நினைக்கிற படித்தாங்க நினைக்கிறேன். அதையெல்லாம் விட்டு சொந்த ஊருக்கு வந்து வள்ளிக்கும்மி பாரம்பரிய கலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆசிரியர் ஐயா பழனிசாமி அவங்க இருக்கிறாங்க. பல வள்ளிக்கும்மி ஆசிரியர் உருவாக்குவது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி அறியப்படாத அரசியல் மனிதர்கள் என்னுடைய முகநூல் பக்கத்தில் இருவரை பற்றி அவங்க பாட்டாளத்தில் இருக்கின்றாங்க. அவங்க யாரும் கூட தெரியாது. இருவரையும் கைவினை தெரிவித்தேன். இப்போ அவருடைய பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை பதிவாக 2வது முறையாக அவர்களை சந்திக்கின்றேன். அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்கள்,
ஓபிஎஸ் தலைவர் சுப்ரீம் இளங்கோ அவர்கள் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை மிகுந்த தலைவர் அண்ணன் வேலுசாமி அவர்கள், லட்சுமணன் அவர்கள், நாக சண்முகம் அவர்கள், மாவட்ட செயலாளர் இந்த பகுதியில அறுபாடுபடக்கூடிய புல்லட் சதீஷ் அவர்கள், மீனாட்சி சுந்தர முன்னாள் கவுன்சிலர் அவர்கள், ஒன்றிய துணைத் தலைவர் மகேந்திரன் அவர்கள், சுரேந்திரன் கிளைத்தலைவர் மாணவர்கள், ராஜகோபால் அவர்கள், டிஎம்எஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து ஐயா உங்கள்கிட்ட வேண்டும், நாம மட்டும் தாமரைக்கு ஓட்டு போட்டா பத்தாது இல்லையா? நானூறு எம்பி வேண்டும், கோயம்புத்தூர்ல வேண்டும், 2 ஜாம்பவான்கள் எதிர்த்து களத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அரசியலை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம். அதனால அடுத்த 16 நாட்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் நீங்க தாமரை ஓட்டு போட சொல்லுங்க. நீங்களே வீடு ஏறி இறங்க உங்க பகுதியில் எல்லா இடத்திற்கும் சென்று தாமரைக்கு வாக்களிங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று நீங்கள் சொல்லுங்க. 16 நாட்கள் பாருங்க, வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கட்சியை சாராதவர்கள் அரசியல் மாற்றத்திற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். வீடு வீதியாக தெருக்குறைவாக வீடாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு அரசியல் கட்சி சம்பந்தம் இல்லை. இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 2024 பாராளுமன்ற தேர்தல் கோவையை பொறுத்தவரை இது மக்கள் எழுச்சி தேர்தலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தனி மனிதனுக்கு நடக்கிறார்கள். இந்த முறை தாமரை வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதை அடுத்த 16 நாட்களுக்கு கூட நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து இங்க வந்திருக்கிற எல்லா அப்பு சொந்தங்களுக்கு கூட இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரமாயிடுச்சு, அடுத்த பாயிண்ட் 1 மணி நேரம் லேட்டா இருக்கும். வள்ளிக்கும்மி எல்லாம் ஆட வச்சுட்டீங்கல்ல, அடுத்த பாயிண்ட்டுக்கு வேகமா போறோம். அவர்கள் எனக்கு டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக நம்முடைய செய்திகள்லாம் மக்கள் எடுத்துட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் முடிவுல சுமக்கிறாங்க. எவ்வளவு கனமா இருக்கு பாருங்க. இந்த அருமை சகோதரர்களுக்கு நாங்கள் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரதம்மையின் புகழ் ஓங்குக. அன்பு சகோதரர்கள், அன்பு தாய்மார்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றார்.